பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் பல மடங்கு அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மை உள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மை உள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த தேவ செய்தியை என்னை மறைத்து நீர் வெளிப்படும் கேட்கிற ஜனங்களை ஆறுதலடைய செய்தரலும், தடைகளை இழுத்து போடும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தெய்வ செய்திக்கு ஆதாரமாக ஒரு திருவசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தராகிய இயேசுவிடத்திலே ஒரு மனிதன் உத்தரவு கேட்கிறான். அவன் என்ன உத்தரவு கேட்கிறான் என்றால், இயேசுவே, நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும். எவ்வளவு நல்ல வார்த்தையை கேட்குறான் பாருங்க. இயேசுவே, நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எந்த சூழ்நிலையானாலும் நான் உம்மோடு கூட இருக்கணும். எனக்கு அதுக்கு உத்தரவு கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உத்தரவு கேட்டவன் யார் என்றால் பிசாசு பிடித்தவன் என்று வேதம் சொல்கிறது. அதுவும் சாதாரணமான பிசாசு பிடித்தவன் அல்ல, அநேக பிசாசுகளை கொண்டவனாக இருந்தான். அநேக பிசாசின் பிடிக்குள்ளே இருந்தவனாக இருந்தான். அந்த பிசாசுகளின் பிடியில் இருந்த வேதனைப்பட்டவன், இரத்த காயத்தோடு இருந்தவன், பலரையும் காயப்படுத்தினவன், பயங்கரமான பிசாசினுடைய போராட்டத்தில் இருந்தவன். அவன் இருக்கிற ஏரியா பக்கமே ஒருவனும் போக முடியாதபடி கொடூரமாக இருந்த ஒரு மனுஷன் அவன். இந்த மாதிரிப்பட்ட பிசாசு பிடித்தவனாக இருந்தவன் தான் ஒரு நாள் இயேசு வருகிறார். அவரை இவன் பார்க்கிறான். இயேசுவும் அவனை பார்க்கிறார். பார்த்து அவனுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுக்கிறார். இப்பொழுது அவன் பரிபூர்ண விடுதலையை அடைஞ்சிட்டான். அநேக ஜனங்கள் இதை பார்த்தார்கள். இருந்தாலும் எல்லா ஜனங்களும் நிற்கிறார்கள். அவனுடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் நிற்கிறாங்க. இவனுக்கு ஒரு அற்புதமான விடுதலை கிடைக்கிறது, சுகம் பெறுகிறான். அந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று வெளியே வந்துட்டான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் இவன் மாத்திரம்தான் கேட்டான், இயேசுவே, எனக்கு இருந்த இந்த பிசாசினுடைய போராட்டத்திலிருந்து விடுதலை தந்ததுக்காக உமக்கு நன்றி. யாராவது என்னை விடுதலை ஆக்குவார்களா என்று சொல்லி நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. எனக்கு விடுதலை ஆகுமான்னு கூட நான் சிந்தித்ததே கிடையாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நான் பிசாசின் பிடிக்குள்ளே இருந்தவன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் விடுதலை தந்ததுக்காக நன்றி. இப்போ நான் என் தாய் தகப்பனை பார்க்குறேன், என் சொந்த பந்தத்தை பார்க்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றியப்பா.
அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலை. பார்த்துக்கிடுங்க. மாறாக அவன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு நல்ல வார்த்தையை சொல்கிறான். இயேசுவே, எனக்கு விடுதலை தந்ததுக்காக நன்றி. நான் விடுதலை பெற்றுட்டேன். பிசாசின் பிடியிலிருந்து நான் விடுதலை அடைஞ்சாச்சு. அடைந்த பிறகு எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறது, ஒரே ஒரு எண்ணம் இருக்கிறது, ஒரே ஒரு தாகம் இருக்கிறது, ஒரே ஒரு வாஞ்சை இருக்கிறது. இயேசு கேட்டார், உனக்கு என்ன தாகம், என்ன வாஞ்சை, என்ன ஆசை சொல்லுன்னு சொன்னபோது அவன் சொல்கிறான், நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அருமையான தேவச்சனமே, அவனுடைய ஆசையை பார்த்தீங்களா? அவனுடைய எண்ணங்களை பார்த்தீங்களா? அவனுடைய எதிர்பார்ப்பை பார்த்தீங்களா? என்ன வேண்டுமா? நான் இயேசுவோடு இருக்க வேண்டும். நான் விடுதலை கிடைச்சாச்சு, எனக்கு உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவன் போக விரும்பலை. சரி, எங்கள் சபையில் போய் நான் ஒரு சாட்சியை சொல்லிடுறேன் இயேசுவேன்னு சொல்லலை. அவன் சொன்னது எல்லாமே நான் உம்மோடு கூட இருக்கணும், நான் உங்கள் கூட தான் இருக்கணுங்கிறான் பாருங்க. அதுக்கு நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். யார் அவன்? மறுபடியும் சொல்லுகிறேன், விடுதலை பெற்றவன். விடுதலை பெற்றவன் கேட்குற கேள்வி இதுதான், அவனுடைய ஆசை இதுதான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு எத்தனையோ பேர் இயேசு சுவாமியிடத்திலிருந்து விடுதலைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறாங்க. பெற்றவங்க முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் சபையில் போய் ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு அந்த ஆள் போகிற போக்கு தான். அதுக்கப்புறம் சபையில் ஆளை காணாது. அதே நேரத்தில் கொஞ்சம் பேர் இயேசு தான் எனக்கு தெய்வம்னு சொல்லி கொஞ்சம் வைராக்கியமாக கொஞ்ச நாள் நிற்பாங்க. அதோடு சுவாலி தந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் விடுதலை பெற்ற பிறகு தேவனை தேடக்கூடிய எண்ணமே இருக்காது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை எங்கே பெற்றோமோ அங்கே போக மாட்டோம். அவங்களுக்காக ஜெபித்தவங்க, அவங்களுக்காக போராடினவங்க பக்கத்தில் திரும்பவே மாட்டோம், கண்டுக்கிடவே மாட்டோம் பாருங்க. அது ஒரு கூட்டம். இன்னைக்கு விடுதலை பெற்ற பிறகு இனிமேல் எனக்கு நான் வேண்டாம் எனக்கு அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க பாருங்க. எனக்கு தான் விடுதலை கிடைச்சாச்சுல்ல, எனக்கு தான் அற்புதம் நடந்தாச்சுல்ல, இனி எதுக்கு நான் சபைக்கு போகணும், இனி எதுக்கு இயேசுவை தேடணும், அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக மொத்தம் விடுதலை பெறுகிறது வரையிலும் அந்த விடுதலைக்காக இயேசுவே 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 இயேசுவேன்னு சொல்லி 24 மணி நேரமும் கேட்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ குடும்பமாக இருந்தாலும் கேட்கும். யாராக இருந்தாலும் இந்த விடுதலைக்காக எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கங்கெல்லாம் போவாங்க. பில்லி சூனி கட்டுகள், மந்திரவாத செயல்பாடுகள், வியாதியிலிருந்து மரண கட்டிலிருந்து விடுதலை ஆயிராதா என்று சொல்லி அந்த ஊழியக்காரனை தேடுவான், அந்த ஊழியக்காரியை தேடுவான், அங்கே ஜெபத்து கூட்டத்துக்கு போவாங்க, இங்கே உபவாச கூட்டத்துக்கு போவாங்க, எல்லா இடத்திலும் போவாங்க, விடுதலையை பெறுவாங்க. அங்கே அவங்களும் என்ன செய்வாங்க, ஒரு விசுவாசி இல்லை, ஒரு தேவனை அறியாதவன் வந்திருக்கானே, ஐயோ இந்த வியாதியில் கஷ்டப்படுகிறானே, இந்த போராட்டத்தில் கஷ்டப்படுகிறானேன்னு சொல்லி இந்த பிசாசின் பிடியிலிருந்து இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்களேன்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்காக போராடி ஒரு கூட்டம் ஜனம் ஜெபம் பண்ணும். சபையார் அப்படியே ஊக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஊழியக்காரங்க சொல்ல வேண்டாம், அவங்க திறப்பில் வாசல் நிற்பாங்க. இரவும் பகலும் தேவ சமூகத்தில், எசப்பா எப்படியாகிலும் இந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுக்க மாட்டேரா, டாக்டர்கள் கைவிட்ட இந்த சகோதரிக்கு ஒரு விடுதலை வந்துடாதா, ஒரு அற்புதம் நடந்துடாதான்னு சொல்லி அவங்க ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உபவாசமாக இருந்து எத்தனையோ குடும்பத்தார் எத்தனையோ பேருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த விடுதலை வேண்டும் என்பதற்காக அவங்களும் இயேசுவை அறிய வேண்டும் என்கிற தாகத்தோடு இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவன் விடுதலை கிடைக்க வர சோத்திரம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்பா. அவங்க சொல்லுறதெல்லாம் சொல்லுவான் பாருங்க. பிரதர், உங்களுக்கு கர்த்தர் விடுதலை தரணும்னா நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொன்னால் அவன் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்பா. பிரதர் இயேசு ரத்தன் ஜெயம்னு சொல்லுங்கள், உங்களுக்கு அற்புதமான விடுதலை கிடைக்கும்னு சொன்ன போது அதையும் சொல்லுவான். ஆனால் விடுதலை கிடைக்கிறது வேற தான் இதை சொல்லிகிட்டு இருப்பான். பார்த்துக்கிடுங்க, விடுதலை கிடைப்பதுக்கு முன்னாடி சொல்லுவான், எனக்கு மாத்திரம் என் ஆண்டவராய் இயேசு விடுதலை தருவார் என்று சொன்னால், எனக்கு மட்டும் என் இயேசு எனக்கு விடுதலை தருவார் என்று சொன்னால் நான் சபையில் ஒரு முக்கியமான தூணான்னு பேங்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சபையை விட்டு ஒரு காலம் பிரிய மாட்டேன். வாழ்வோ தாழ்வோ என்ன வந்தாலும் நான் சபையில் தான் நிலைச்சு நிற்பேன்பான், விடுதலை பெறுகிறது வரையிலும். அது மாத்திரமல்ல, எனக்கு விடுதலை மட்டும் வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன்,
இந்த பிசாசின் பிடியிலேருந்து எனக்கு விடுதலை வந்துட்டுன்னா, இந்த வியாதியிலேருந்து என் பிள்ளைக்கு விடுதலை தந்துட்டுனா, நான் அப்படியே என் பிள்ளைய ஊழியத்துக்கே நான் ஒப்பு கொடுத்துருவேன். எத்தனை பேர் ஊழியத்துக்கே ஒப்பு கொடுத்துருப்பாங்க. எதுக்காக? விடுதலை கிடைப்பதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விடுதலை கிடைச்சது உடனே இவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நம்பி ஊழியக்காரங்களும் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க வார்த்தையை நம்பி ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, தேவ சமூகத்தில் ஆண்டவரே எப்படியாகிலும் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவனும் தேவ ராஜ்யத்துக்கு வந்துட மாட்டானாங்கிற ஒரு தாகத்தோடு ஏக்கத்தோடு தான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க நினைக்கிறாங்க வேறு வேலை இல்லாமல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அந்த தாகத்தோடு தான் ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க. அதே போல் விசுவாசிகளும் போராடி ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம சபைக்கு ஒரு ஆத்மா வந்துடாதா, வந்துடாதாங்கிற ஒரு ஏக்கத்தில் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு இப்படி பல விதத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த விடுதலை கிடைக்கிறது வரை அவங்களும் ஜெபத்தில் பயங்கர ஐக்கியமாக இருந்தது போல ஒரு பாவலா காணிப்பாங்க. பார்த்துக்கிடுங்க, பாவலா காணிப்பாங்க. நாங்கள் என்னவோ ஜெபத்தில் மூழ்கி இருந்த மாதிரி, இனி எக்காரணங்களும் இயேசு விட்டு நாங்கள் பின் வாங்க மாட்டோம், சபையை விட்டு பின் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தெம்போடு இருப்பாங்க. பார்த்துக்கிடுங்க. அதே நேரத்தில் சொல்லுவாங்க, எக்காரணத்தை கொண்டும் ஊழியக்காரையா நான் உங்களை ஒரு காலம் மறக்க மாட்டேன், தயவு செய்து என் பிள்ளைக்கு இங்கே நல்ல ஜெபம் பண்ணுங்க, இப்படியெல்லாம் சொல்லி டயலாக்கை விட்டு ஊழியக்காரங்க போராடி ஜெபம் பண்ணுவாங்க. அல்லது விசுவாசிகளும் போராடி ஜெபம் பண்ணுவாங்க. யாரெல்லாமோ போராடி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்துருவாங்க. பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுத்துருவாங்க. பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஏசப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறாங்க. வியாதியில் இருக்கிறவங்க, போராட்டத்தில் இருக்கிறவங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, இப்படி எல்லாருக்குமே ஒரு விடுதலையை கர்த்தராகிய தேவன் கொடுக்கிறார். யாருடைய ஜெபத்தை கேட்டு? விசுவாசிகளுடைய ஜெபத்தை கேட்டு, அல்லது ஊழியக்காரர்களுடைய ஜெபத்தை கேட்டு, அல்லது யார் வியாதியில், யார் பிரச்சனையில், யார் பிசாசின் பிடியில் இருக்கிறாங்களோ அவங்க தாய் தகப்பனுடைய ஜெபத்தை கேட்டு எல்லாம் விடுதலை கிடைச்சிடும். ஆனால் விடுதலை கிடைச்சதுக்கு பிறகு தான் என்ன செய்வாங்க தெரியுமா? முடிஞ்சால் ஒரு 2 வாரம் சபைக்கு வருவான், முடிஞ்சால் ஒரு மாதம் சபைக்கு வருவான். அந்த ஒரு சாட்சியை சொல்லுவாங்க, இயேசு சாமி எனக்கு இப்படி நல்ல ஒரு விடுதலை தந்தார், இந்த பாஸ்டர் மூலமாகத்தான் எனக்கு விடுதலை தந்தார், பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணார், இந்த விசுவாசிகள் நல்லா ஜெபம் பண்ணாங்க. இப்போவுமே புரிஞ்சுக்கிடணும், இப்படி பாஸ்டர் மூலமாக, விசுவாசிகள் மூலமாக, இந்த அக்கா மூலமாக, அந்த அண்ணன் மூலமாக தான் எனக்கு ஆண்டவராக இயேசு விடுதலை தந்தார், கத்தரிக்க சோத்திரம்னு சாட்சி சொல்கிறாங்கன்னு சொன்னாலே ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். கத்தருக்கு சோத்திரம். ஏனென்று சொன்னால் தூக்கி உயர்த்தி பிடிப்பாங்க, எந்த நேரத்திலும் போட்டுருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே விடுதலை பெற்றவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அடுத்தது அதுக்கப்புறம் ஒரு மாதம் சபைக்கு வருவான், அதுக்கப்புறம் சபை பக்கமே வந்து சேர்க்க மாட்டான், சபை பக்கமே வர மாட்டான், அப்படியே போகிறவன் தான். இப்போது அந்த பாஸ்டரை தேடி அந்த பெற்றோர்கள் ஓடி போய், ஐயா ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு விடுதலை வேணும்னு தேடி போன காலங்கள் மாறி விடுதலை பெற்றதுக்கு பிறகு இப்போ பாஸ்டர் தேடணும். என்ன தேடணும்? அந்த விடுதலை பெற்ற அந்த சகோதரன் எங்கே சிஸ்டர், அந்த விடுதலை பெற்ற அந்த சகோதரி இப்போ எங்கே? வரவே இல்லை, 2 மாதம் ஆச்சு விடுதலை பெற்று வரவே இல்லைன்னு சொல்லி பாஸ்டர் தேடி போனோம். அப்படி அவர் தேடி போகலைன்னா சொல்லுவாங்க, இந்த பாஸ்டருக்கு நம்ம மேலே ஒரு அக்கறையே கிடையாது, ஒரு அக்கறை கிடையாது. நம்ம வீடு சந்திக்க வந்தாரா? நம்ம விடுதலை பெற்றோமே அதுக்கப்புறம் வந்தாரா? அவன் விடுதலை பெற்றவன் என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு சொல்லி வந்தாரா? வரவே மாட்டாரே அப்படிங்கிற பாஸ்டர் மேலே பழி சுமையை சுமத்திடுவாங்க பாருங்க. ஆனால் போகாத காரணம் இவங்க தான் போகலை. எங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு தான் விடுதலை கிடைச்சாச்சுல்ல, நமக்கு தான் அற்புதம் நடந்தாச்சுல்ல, நமக்கு தான் அதிசயம் நடந்தாச்சுல்ல, நம்ம எதிர்பார்த்த நன்மைகளை வந்தாச்சா, இனி எதுக்கு அப்படின்னே பின் வாங்கிடுவாங்க பாருங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஏதோ நமக்கு ஆண்டவர் ஒரு பிசாசு படியிலேருந்து என் பிள்ளைக்கு விடுதலை தந்துட்டாங்கப்பா, கத்தரிக்கே சோத்திரம்னுட்டு அப்படியே பின் வாங்குவாங்க. ஆனால் ஒரு காரியத்தை மறந்துட்டாங்க. என்ன மறந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு பிசாசில் இருந்து விடுதலை பெற்றவர்களோட வாழ்க்கையில்
மறுபடியும் அவங்க ஆவிக்குரிய பாதையில் இல்லாமல், தேவ வல்லமைக்குள்ளாக இல்லாமல், சபைக்கு வராமல், ஜெபம் பண்ணாமல், வேதத்தை வாசிக்காமல், சத்தியத்தை கேட்காம பின்வாங்கி இருக்கும்போது அவங்ககிட்ட இருந்து ஒரு பிசாசு தான் போயிடுச்சு. அதில் தான் விடுதலை அடைஞ்சாச்சு. ஆனால் மறுபடியும் ஏற்ற நாள் ஏற்ற வேளை வரும்போது இந்த ஒரு பிசாசு போனது வெளியே கிடக்கிற எல்லா பிசாசையும் கூட்டிகிட்டு வந்துடுமா. மொத்தத்துக்கு எத்தனை பிசாசை கூட்டிகிட்டு வரும்னா 7 பிசாசை கூட்டிகிட்டு வந்து இவங்ககிட்ட மறுபடியும் கூடியிருக்குமா. அப்படியான எப்போனாலும் அந்த பிசாசுக்குள்ள அவன் விழதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு அர்த்தம். அதனால தான் விடுதலை பெற்றவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசு சாமியிடத்திலிருந்து அற்புதங்களும் அடையாளங்களும் பெற்றவர்கள், முக்கியமாக பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கவனம் என்ன? இனி எனக்கு இது பிசாசு என்னை தொடாது, இனி என் வீட்டுக்குள்ளே வராது, இனி என் பையனுக்கு ஒன்றும் செய்யாது, அந்த பிசாசு என் ஏரியா பக்கத்தில் வரமாட்டேன், இப்படியெல்லாம் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது, நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. அதனால தான் இவன் தெளிவாக சொன்னான், இயேசுவே நான் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தந்தாச்சு எனக்கு நீர், நான் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றுட்டேன், இனி நான் என்ன செய்யணும்னா உம்மோடு கூட இருக்கும்படியா நான் விரும்புகிறேன், உத்தரவு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா இந்த பிசாசு பிடித்தவன் விடுதலை அடைஞ்சதுக்கு பிறகு இயேசு விட்டு பின்வாங்கும்போது, சபையை விட்டு பின்வாங்கும்போது, ஊழியத்தை விட்டு பின்வாங்கும்போது, ஆராதனை விட்டு பின்வாங்கும்போது, ஜெபத்தை விட்டு பின்வாங்கும்போது அது மறுபடியும் இவனுக்குள்ள புகுந்து முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை அதிக கேடு உள்ளதாக மாறிடும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால தான் அவன் தெளிவாக சொன்னான், நான் உம்மோடு கூட இருக்கணும் ஐயா. ஏன்னா இயேசுவோடு கூட இருந்துட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு பிசாசு நம்மளை அண்டாது, கிட்டையே வராது. காரணம் என்ன? நம்ம கூட இருக்கிறவர் இயேசு, நம்ம கூட இருக்கிறவர் அந்த பிசாசை ஜெயித்தவர், நம்ம கூட இருக்கிறவர் அந்த பிசாசின் தலையை நசுக்கினவர். ஆகினால் அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் சொல்லுங்க, நான் உம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன்னு சொன்னான். என்னை கேட்டுக்கொண்டுக்க தேவ ஜனமே, நீங்கள் எத்தனை பேரோ விடுதலை பெற்றிருப்பீங்க, அற்புதத்தை பெற்றிருப்பீங்க, அதிசயத்தை பெற்றிருப்பீங்க, நன்மையை பெற்றிருப்பீங்க. இயேசு சுவாமியிடத்திலிருந்து பெற்றதுக்கு பிறகு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்பதனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக உங்கள் அன்பை கேட்டுக்கொள்ளுகிறேன். காரணம், விட்டுறாதீங்க. விடுதலை பெற்றது பிறகு நீங்கள் சபையை விட்டுறாதீங்க, விடுதலை பெற்ற பிறகு ஆராதனை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, கூடி கூடி ஜெபித்த ஜெபத்தை விட்டுறாதீங்க, சபை போதகர்களுடைய ஆலோசனை விட்டுறாதீங்க, சபைக்குள்ள ஊக்கமாக இருந்துடுங்க, கடைசி வரை சபையில் நிலைத்திருங்க. சத்துரு உங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். கபல சங்கல தூரபல சவரபா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இந்த மாதிரிப்பட்ட வேதனையில் இருக்கிறதே பார்க்கிறோம். அவங்களோட முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை அதிகமாய் வேதனையோடு இருக்குதுக்கு காரணம் அவர்கள் இயேசு சாமி விட்டது தான் காரணம். அப்படி இயேசு சாமி விட்டதுன்னு அர்த்தம் என்ன? அவங்க போய்கொண்டு இந்த சபையை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம், அந்த ஊழியக்காரனை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம், அந்த சத்தியத்தை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம், ஜெபத்தை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம், கூடி ஜெபத்தை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். இப்படியெல்லாம் விடும் பொழுது கண்டிப்பாக இயேசுவை விட்டுருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் விட்டுறாதீங்க. மறுபடியும் உங்கள் பிசாசானவன் உங்கள் குடும்பத்தில் வந்துடவே கூடாதபடிக்கு அவன் வருவதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடவே செய்யாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்படியானால் விடுதலை பெற்ற நீங்கள் இனிதான் ஜாக்கிரதையாக இருந்து தேவ சமத்தில் அதிகமாக ஜெபிக்கவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுதலை பெற்ற பிறகுதான் உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் அதிகமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடியும் ஜெபம் இருந்திருக்கணும். விடுதலை பெற்றதுக்கு பிறகும் அதிகமான ஜெபம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், பாடல் ஆராதனை இருக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும், தனி ஜெபம் இருக்கணும், இயேசுவோடு உறவாடுகிற உறவு இருக்கணும். அப்படி இருந்துட்டோம்னு சொன்னால் மறுபடியும் அந்த பிசாசு உங்கள் குடும்பத்தை தொடவே முடியாதபடி இயேசு தம்மை இரத்த கோட்டைக்குள்ளே நம்மளை மறைத்து பாதுகாத்து கொள்ளுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அவன் கேட்டான், நான் உம்மோடு கூட இருக்கணும், எனக்கு உத்தரவு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதற்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா?
அதே மார்க் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாளிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவித்து சொல்லு என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவச்சனமே, ரெண்டாவது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ என் கூட இருக்குன்னு ஆசைப்படுகிற, நல்லது தான், ஆனால் நான் சொல்வது நீ செய்யணும். என்ன ஆண்டவரே செய்யணும்? விடுதலை பெற்றவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க. நான் உனக்கு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் நன்மைகளை எல்லாம் நீ அறிந்திருக்கிறாய். இதை நீ போய் என்ன சொல்லு, உன் சொந்த பந்தத்திட்டெல்லாம் போய் சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லு, உன் ஊருக்காரங்ககிட்ட சொல்லு, எல்லார்கிட்டையும் சொல்லு. எனக்கு இயேசு விடுதலை தந்தாலும் சொல்லுன்னு சொல்லிட்டார். நீ பெற்ற அற்புதத்தை மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லு, சொல்லு, போ, வீட்டில் இருந்துராதன்னு சொன்னார். என் அன்பின் தேவச்சனமே, இவன் அதுக்கு என்ன செய்தான் தெரியுமா? அந்தபடி அவன் அப்படியே செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவன் யாரு? பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற்றவன். இப்போ இயேசு சொல்கிற வார்த்தையை கேட்கிறான். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவன் இயேசு சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவன் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்து சொன்னான், அப்படி ஆண்டவரே நான் போய் சொல்லணுமா? சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என் கண்ணுக்கு யாரெல்லாம் தென்படுகிறாங்க அவங்ககிட்டெல்லாம் போய் சொல்கிறேன். இயேசு எனக்கு அற்புத சுகம் தந்தார், இயேசு எனக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தந்தார், நான் எல்லாத்தையும் சொல்லுகிறேன், நான் எல்லாத்தையும் சொல்லுகிறேன். என் சபையில் சொல்லிவிட்டு நான் ஒதுங்க மாட்டேன் ஆண்டவரே, அங்கேயும் சொல்லுவேன். நீங்கள் சொன்னபடி என் சொந்த பந்தம் எல்லாத்தையுமே சொல்லுகிறேன் அப்படின்னு அப்படியே சொல்லி அப்படியே செஞ்சானாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம்? இன்றைக்கி நம்ம என்ன சொல்லிட்டுருக்குறோம்? சபையில் போய் ஒரு சாட்சியை சொல்லுவான், விடுதலை பெற்றாச்சு, அதோடு கதை முடிஞ்சு. சபையில் போய் சாட்சி சொன்னதோடு முடிஞ்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு பேசாமல் இங்கே நம்ம பாட்டுக்கு இருப்போம், நம்ம பாட்டுக்கு இருப்போம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் என்ன செய், ஒரு இனத்தாளிடத்திலும் உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு உதவி செய்தவைகளெல்லாம் அவர்களுக்கு அறிவி சொல்ல சொன்னார். எல்லார்கிட்ட போய் சொல்லு, கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லுங்கிறார். அப்படியானால் இன்றைக்கி ஆண்டோட சமூகத்தில் அதிக நன்மைகளை பெற்ற நீங்களும் நானும் வீட்டுக்குள்ளே சும்மா தானே இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு பேசாமல் வரோம். ஆனால் எத்தனை பேருக்கு நம்ம சாட்சி சொன்னோம்? எத்தனை பேர்கிட்ட நமக்கு ஆண்டவரை பற்றி பேசியிருக்கிறோம்? ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பீங்க? அதனால தான் ஆண்டவர் உலகம் முழுவதும் போங்கன்னு சொன்னார் இல்லையா? உலகம் முழுவதும் போங்க, நான் செய்த அற்புதங்களை, உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணிடாத. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை யார்கிட்டயா 2 பேர்கிட்ட போய் டெய்லி சொல்லுங்களேன். அது உங்கள் மேலே விழுந்த கடமை அல்லவா? தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லாமல் பேசாமல் இருந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை மறுபடியும் பெற முடியும்? ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியமே என்ன? உங்கள் மூலமாக தேவ நாம மகிமைப்படும்படியாக, உங்கள் மூலமாக அற்புதங்கள் இன்னும் நடக்கும்படியாக, உங்கள் மூலமாக இயேசுவை அறியாதவர்கள் அறியும்படியாக, உங்கள் மூலமாக அந்த ஜனங்களும் மீட்டு வரும்படியாக, உங்கள் மூலமாக தான் பாவத்திலும் சாபத்தில் இருக்கிறதான ஜனங்கள் உயிரோடு மீட்டு எடுக்கும்படியாக, உங்கள் மூலமாக தான் அவர்களும் இயேசுவை அறிந்து தேவ ராஜ்யத்துக்கு வரும்படியாக. தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அந்த வருகைக்கு நீங்கள் மட்டும் போனால் போதாது, அநேக ஜனங்கள் இன்றைக்கு வரணுமே. அந்த தாகம், அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்களும் போய் சொல்லுங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க. எத்தனை குடும்பத்தால் கூடி கூடி இருந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஊரு கதை, உலக கதை, அந்த சொந்த பந்த கதை, இந்த கதை, அந்த கதைன்னு பேசுகிறீங்கள. அதே மாதிரி கூடி கூடி போய் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க. கூடி கூடி நீங்கள் ஆலோசனை கொடுக்குறீங்கல்ல, வேதத்தை தியானிங்க. கூடி போய் சபையில் போய் இருந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க. தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள்கிட்ட எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் எங்கள் இப்படி பிரச்சனை இருக்குது, இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. அத்தனை பேருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்ககிட்ட உங்கள் சாட்சியை சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க.
என் பையன் இப்படி தான் இருந்தான், பிசாசின் பிடியில். என் மகள் இப்படி தான் பிசாசின் பிடியில் இருந்தா, அவளுக்கெல்லாம் ஆண்டவர் விசேஷித்த விடுதலை கொடுத்தார் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிறதான அந்த விடுதலை பெற்ற தேவ பிள்ளைகள் நீங்கள் போய் சொல்லணும்ல. சொல்லாமல் இருக்கிறீங்க, சொல்லாமல் நீங்கள் பேசாமல் இருந்துட்டு இருக்கிறீங்க. அதனால தான் அவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு உத்தரவு கொடுப்பீங்களா, நான் உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்படுகிறேன்னு சொன்னான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் கூட இருக்கிறது நல்லதான், ஆனாலும் நான் செய்தவர்களை நீ போய் சொல்லு என்று சொல்கிறார் பாருங்க. ஏனென்றால் இவன் போய் சொல்வானே ஆனால் அநேக ஜனங்கள் இவனுக்கு அற்புதம் செய்த இயேசுவை அவங்களும் ஏற்றுக்கொள்ளதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்று அறிந்தவர் சொல்கிறார், போய் சொல்லு, நீ சொல்லாமல் இருந்துராதேங்கிறார் பாருங்க. என் அன்பின் தேவஜனமே, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் போய் மற்றவர்களுக்கு தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லும்படியாய் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக இன்றைக்கு சொல்லுகிறேன். மௌனமாக இருக்காதீங்க, மௌனமாக வீட்டிலுக்குள்ளே இருக்காதீங்க. எப்படி ஆகிலும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதாவது ஒரு 2 பேர்கிட்டையாவது நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மற்றவங்களை எடுத்து சொல்லுங்க. அது அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவே மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரே ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேன். ஒரு அருமையான சகோதரி வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தின் நிமித்தமாக சாவதுக்கு போயிட்டாள். தூக்கு போட்டு சாவதுக்கு போயிட்டாள். அந்த சாவ போகக்கூடிய அந்த நேரத்தில் தான் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, அந்த தெருவில் யாருமே இல்லை. அவள் தனிமையில் தூக்க போட போகும்போது கயிறை இருக்கக்கூடிய அந்த கயிறை போட்டுட்டு அதில் தலையை கொடுக்கிற அந்த வேளையில் ஒரு சத்தம் கேட்டிருக்குது, என் அன்பின் மகளே வா, நான் உன்னை நடத்த போகிற கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு அப்படியே அலறி திரும்பி பார்த்துருக்கிறா. எங்கடா சத்தம் கேட்குது, யார் என்னை கூப்பிடுகிறா, கதவெல்லாம் அடைச்சிட்டேனே, ஜன்னல்லாம் அடைச்சிட்டேனே, யார் என்னை கூப்பிட்டாலும் திரும்பி பார்த்துருக்கிறா பாருங்க, ஒருவரும் கிடையாது. அப்போதான் அவள் புரிந்தாளாம், என்னை அழைத்தது இயேசுவாதான் இருக்குமோ என்று சொல்லி அழைத்து அந்த அழைப்பு சத்தத்தை கேட்டோன்னு அப்படியே கீழே இறங்கிட்டான். அப்படியே கீழே இறங்கிட்டு உடனே முழங்கால் போட்டு அழுதாளாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேன், இவ்வளவு பாடுகள் அனுபவிக்கிறேன், இவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறேன், சாவதுக்கும் எனக்கு உரிமை இல்லையா என்று சொல்லி கேட்டாளாம். அப்பொழுதுதான் மறுபடியும் ஒரு சத்தம் கேட்டதா, நீ சாவதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை, வாழ்வதற்காக அழைத்திருக்கிறேன். உன்னை போன்று எத்தனை பேர் சாவுக்கு நேராக ஓடிட்டு இருக்கிறவங்களை மீட்டு எடுத்து தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாக உன்னை அழைத்திருக்கிறேன், வா என்று சொன்னாராம். அப்படியே மனம் திரும்பி வந்தார்கள். இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய சாட்சி எத்தனையோ பேருக்கு பிரயோஜனப்பட்டுச்சான். எத்தனை வாலிப சகோதரிகள் மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருந்தவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் உங்களை வெறுமையாய் அழைக்கவில்லை, கர்த்தர் உங்களுக்கு வெறுமையாய் விடுதலை தரவில்லை. நீங்கள் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் விடுதலைக்காக போராடி ஜெபித்தீர்களோ அதிலெல்லாம் கர்த்தர் விடுதலை தந்த நோக்கம் என்ன தெரியுமா? இதே போல் எத்தனையோ பேர் வேதனையோடும் கண்ணீரோடும் பாடுகளோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாய், அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்துக்கு வரும்படியாக உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய போகிற அற்புதம் அது. ஆகினால் தான் உங்களை கொண்டு தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதற்காக உங்களுக்கு தேவன் விடுதலை தந்திருக்கிறார். விடுதலை பெற்ற நீங்கள் இனி மௌனமாக இருக்காதீங்க, நீங்கள் இனி சும்மா இருக்காதீங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க, அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும், அவர்களும் விடுதலை பெறட்டும், அவர்களும் தேவராஜ்யத்துக்கு வரட்டும். அதுக்கு சொல்லதுக்கு நீங்கள் தயார் என்றால் கர்த்தர் உங்கள் மூலமாய் அற்புதம் செய்ய அவர் தயாராக இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி, நீர் கொடுத்த விடுதலைகளுக்காக நன்றி. இது எதற்காக விடுதலை கொடுத்தீர் என்பதனை அவர்கள் அறிந்து கொண்டு இன்னும் விடுதலை பெற்றவர்கள் மௌனமாக இருக்காதபடிக்கு எழும்பி போய் அவர்களுக்கு நீர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லி அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண உதவி செய்தார்கள்.
அப்படிப்பட்ட கிருபை இந்த நாளில் கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கலங்கா தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களோடு கூட வந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.